ஹே, இந்த வீடியோவில் நம்ம ஃப்ரான்சிஸ்க்கு இருந்த நிக்டோஃபோபியா அந்த டிஸார்டர் பற்றி தான் பேசுகிறோம். நிக்டோஃபோபியா அப்படின்னா என்னென்னா அந்த படத்தில் பார்த்த மாதிரி டார்க்னஸ், இருட்டு அந்த இடத்துல இருந்தாலே அவங்களுக்கு ரொம்ப பேனிக்காக இருக்கும். யூஸ்வலாகவே சில பேருக்கு இருட்டு அப்படின்னா பயமாக இருக்கும். பட் நிக்டோஃபோபியா இருக்கக்கூடிய பேஷண்ட்டுக்கு இருட்டு அப்படின்னா அவங்களுடைய பேனிக் லெவல் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். அவங்க ரொம்ப பயப்படுவாங்க. அதாவது இருட்டில் இன்வால்வ் ஆகக்கூடிய ப்ராசஸ் எல்லாமே அவங்க அவாய்ட் பண்ணிவிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நைட்டில் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறதுக்கு கூட அவங்க பயப்படுவாங்க. அதை அவாய்ட் பண்ணிடுவாங்க. வெளியே எங்கே போய் ரூம் எடுத்து தங்கணும் அப்படின்னா அதையும் அவங்க அவாய்ட் பண்ணிடுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இருட்டு அப்படின்னா ரொம்ப பயமாக இருக்கும். இது எதனால் ஏற்படுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு சைல்டுஹுட் ட்ராமா. அதாவது சின்ன வயசில் அவங்க இருட்டில் பயங்கரமாக ஒரு த்ரில்லிங்கான விஷயத்தை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த இருட்டை நினச்சாலே அவங்க பயப்படுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை இருட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க சைல்டுஹுட்டில். அதே மாதிரி இருட்டை பார்த்தாலே இங்கே ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்ட்டு அவங்களுக்குள்ளே வரக்கூடிய சிந்தனைகள் இதெல்லாமே அவங்கள இருட்டை பார்த்தா ரொம்ப பயப்பட வைக்கிது. அதே மாதிரி ஜெனட்டிக் வழியாகவும் இந்த நிக்டோஃபோபியா டிஸார்டர் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இது எப்படி க்யூர் பண்ணலாம் அப்படின்னா, மெடிகேஷன்ஸ் மூலிமாவும் க்யூர் பண்ணலாம். அல்லது அந்த பர்சனை கொஞ்சம் கொஞ்சமாக டார்க்கில் இன்வால்வ் பண்ணி அந்த பயத்தை அவங்களுக்குள்ளேருந்து போக்க வைக்கலாம். பீயிங் எ ஃப்ரான்சிஸ் இஸ் டிஃபிகல்ட். பட் அதை விட டிஃபிகல்ட் என்ன அப்படின்னா பீயிங் எ பென்சமின். ஏன் அப்படின்னா நம்ம கூட பிறந்த அண்ணா தம்பியெல்லாம் கூட பிறந்தவங்கன்ட்டு சொல்கிறோம். பட் ட்வின்ஸ் அப்படின்னு எடுக்கும்போது அவங்க உண்மையிலே ஒன்றா பிறந்து ஒன்றாவே வளர்ந்தவங்க. அப்பா அம்மா இல்லாமல் அவனுடைய அப்பா நான், என்னுடைய அப்பா அவன் அப்படின்ட்டு வளர்ந்து திடீர்னு ஒரு நாள் நம்ம கூட இல்லை அப்படின்ற பொழுது எவ்வளோ வலிக்கும். பெஞ்சமின் பண்ணது சரிதான் அப்படின்ட்டு இப்போ ட்ரெண்டிங் ஆகிட்டு வருது. பெஞ்சமின் பண்ணது சரியாக தப்பான்ட்டு தெரியல. பட் இந்த நிக்டோஃபோபியாவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, சரியாக தெரிஞ்சிருப்பீங்கன்ட்டு நம்புகிறேன். Bye.